வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து வழக்கமாக வந்து மைதா வச்சு தான் செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நம்ம வெறும் தண்ணி விட்டு நம்ம பிணையக்கூடாது. நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வந்து மாவில் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம் கை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இருக்கட்டும், ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்தது வந்து சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம். இது போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 100 கிராம் சிக்கன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். நல்லா சின்ன நைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் சிக்கன்றதுனால இந்த அளவு போதும். அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சோயா சாஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சோயா சாஸ் சேர்த்தலை. சோயா சாஸ் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது தனியாக இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுக்கிற மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி ஒரு பாக்ஸ் சின்ன மூடி எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கன் வந்து அதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இப்போ வந்து ஓரத்தில் நம்ம கையில் அப்படியே வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு ஒரு ஃபோல்டு வந்து மேலேயும் இன்னொரு அடியில் இருக்கிறத வந்து நல்லா அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கணும். இப்போ வந்து இதே இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி இதையும் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சுக்கணும். இதுக்கு வந்து சட்னி வந்து ரொம்ப சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி சட்னி, எந்த சட்னி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வந்து ரெட் சில்லி சாஸ் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செஞ்ச சிக்கன் மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.